டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அதிலிருந்து எப்படியும் 10லேருந்து 15 வினாக்கள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஜனவரி மாத நடப்பு நிகழ்வுகள். ஆண்டுதோறும் டிசம்பர் கடைசி வாரத்தில் திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை அப்படின்ற பெயரும் வச்சிருக்காரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆண்டுதோறும் உவேசா அவர்களின் பிறந்த நாளான பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிச்சாங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சகம். 2025க்கான தந்தை பெரியார் விருதை யார் பெற்றிருக்காங்கன்னா ராஜேந்திரன் அவர்கள். சமூக நீதிக்காக வழங்கப்படுற விருது தான் பெரியார் விருது. 2025 ஜனவரி 26 நடந்த குடியரசு தின விழாவோட சிறப்பு விருந்தினராக யார் பங்கேற்றா அப்படின்னா பிரபோவோ சுபியாந்தோ அப்படின்றவங்க. அது மட்டும் இல்லாமல் இது 76வது குடியரசு தின விழா. 2025 குடியரசு தினத்தோட கருப்பொருள் என்னன்னா ஸ்வர்ணிம் பாரதம் விராசத் ஒளிர் விகாஸ், தங்க பாரதம் மற்றும் பாரம்பரிய மேம்பாடும். 2024ஆம் ஆண்டிற்கான தியான்சந்த் கேல் ரத்னா விருது மொத்தம் 4 பேர் வாங்கினாங்க. அதில் பெண் யாருன்னா துளசிமதி முருகேசன். இது விளையாட்டில் சிறப்புமிக்க இருக்கிறவங்களுக்கு வழங்கப்படுற விருது. நெக்ஸ்ட்டு 2023 சர்வதேச தானியங்கள் ஆண்டு. 2024 சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு. 2025 சர்வதேச பனிப்பாறைகள் ஆண்டு. 2026 சர்வதேச பெண் விவசாயி ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ பிக்சரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. விண்வெளியில் தட்டப்பயிறு பயிரை விளைவிச்சு இஸ்ரோ சாதனை பண்ணியிருக்கு. இஸ்ரோ ஃபுல் ஃபார்ம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தோட நோக்கம் 8 லட்சம் வீடுகளை 2030க்குள்ளே கட்டி கொடுத்துடணும்னு. அனைவருக்கும் வீடு வேணும் அப்படின்றத நோக்கமாக வச்சு ஏற்படுத்தப்பட்ட திட்டம் இது. அம்பேத்கர் விருது 2024 யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா ரவிக்குமாருக்கு. திருவள்ளுவர் விருது 2025 யாருக்கு வழங்குனாங்கன்னா மு. படிக்க ராமு அப்படின்றவங்களுக்கு. பாரதியார் விருது கபிலன் அவர்களுக்கும். பாரதிதாசன் 2024 விருது செல்வ கணபதி அப்படின்றவங்களுக்கும். அண்ணா விருது கணேசன் அப்படின்றவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இது போக 2024க்கான காமராஜர் விருது யாருக்குன்னா கேவி தங்கபாலு அப்படின்றவங்களுக்கும். கியாபே விஸ்வநாதன் விருது வேமு பொதிய வெப்பன் அப்படின்றவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இஸ்ரோவோட தற்போதைய தலைவராக யார் இருக்காங்கன்னா சோம்நாத் அப்படின்றவங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா கே. சிவன். இது நம்மளோட புக்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்டேஜ் இந்தியா அப்படின்ற திட்டத்தை யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். பிரிக்ஸ் உலக நாடுகளில் 9வதாக இணைந்த நாடு நைஜீரியா. 10வதாக இணைந்த நாடு இந்தோனேஷியா. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2023. இந்த தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தோட நோக்கம் என்னென்னா 2030 50 லட்சம் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யணும் அப்படின்றது. 38வது தேசிய விளையாட்டு போட்டி எங்கே நடந்துச்சுன்னா உத்தரகண்டில். டீப்சீக் அப்படின்ற செயற்கை நுண்ணறிவு செயலியை அறிமுகப்படுத்திய நாடு சீனா. ஆர்பிஐயோட அறிக்கைப்படி அதிக வேலைவாய்ப்பு வழங்குவதில் முதலிடம் பெற்றது தமிழ்நாடு. 18வது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா ஒடிசாவில் உள்ள புவனேஸ்வர். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையம் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் அமைச்சிருக்காங்க. 2025 சாலை பாதுகாப்பு வாரத்தோட கருப்பொருள் என்னன்னா பி எ ரோட் சேஃப்டி ஹீரோ. சாலை பாதுகாப்பு வாரம் எப்போனா ஜனவரி 11லேருந்து 17 வரை. பீமா சகி திட்டம் அப்படின்றது என்னன்னா பெண்களை எல்ஐசி முகவர்களாக மாற்றும் திட்டம் தான் அந்த பீமா சகி திட்டம். இந்திய அளவில் காற்றின் தரத்தில் முதலிடம் வகிப்பது நம்ம நெல்லை மாவட்டம். தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினமாக எந்த நாள் அனுசரிச்சிருக்காங்கன்னா ஜனவரி 11 அப்படின்றத. நெக்ஸ்ட்டு தேசிய மஞ்சள் வாரியத்தோட தலைமையிடம் எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா நிஜாம்பாத். அது எங்கே இருக்குது அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது.
கோகோ உலக கோப்பை விளையாட்டில் ஆண் பெண் பிரிவு ரெண்டுலேயுமே இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. 2025 இந்திய இராணுவ தின கருப்பொருள் என்னென்னா சமர்த் பாரத் சக்ஷம் சேனா அப்படின்றது. இந்திய இராணுவ தினம் வந்து ஜனவரி 15 கொண்டாடப்படுகிறது. எதிரி நாட்டு ட்ரோன்களை அழிக்க இந்தியா உருவாக்கின திட்டம் பார்க்கவாஸ்திரம். 2025 இந்திய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்கும்னு ஐநா கணிச்சிருக்குன்னா 6.6%. இது யார் கணிக்கிறாங்கன்றது முக்கியம், ஐநா சபை. 30 மிக முக்கிய ஜனவரி மாத நடப்பு நிகழ்வுகள் பார்த்தாச்சு. பிப்ரவரி மாத நடப்பு நிகழ்வுகள் போடுறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்.